நான் முந்தைய தலைமுறைக்காரனா? இது ரொம்ப படிச்சோன்ன ஒரு சிரிப்பு வந்த ஒரு கவிதை. உண்மையில் நான் முந்தைய தலைமுறைக்காரனா? அடிக்கடி பேசுவாங்க இல்லையா, 2K கிட்ஸ், 90s கிட்ஸ் பேசுவாங்க. நான் இவர் 2K கிட்ஸ்ன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் எழுதுறத பார்த்தா வந்தாச்சுல்ல, அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையில் நான் முந்தைய தலைமுறைக்காரனா? இப்போதெல்லாம் என் உடன் இருப்பவர்கள் வேகம் எடுக்கிறார்கள். நடை, உடை, உணவு, அன்பு, முக்கியமாக காதல் என எல்லாவற்றிலும் வேகம் எடுக்கிறார்கள். கேட்டால் 5G உலகம் என்கிறார்கள். கண்மூடி கண் திறப்பதற்குள் ஒரு காதலின் காலத்தை அவ்வளவு சீக்கிரம் முடித்து விடுகிறார்கள். பின்பு அடுத்த காதல், பின்புக்கும் பின்பு இன்னொன்று, 5 காதல் தோல்விக்கு பிறகு 6வது காதல் என பந்தாவாக பேசிக்கொள்கிறார்கள். 1 வருடமாக ஒருத்தியே நினைத்து கொண்டிருந்தால் என்னை முந்தைய தலைமுறைக்காரன் என்கிறார்கள். இந்த வயசுல இவருடைய எழுதினார்னா இப்ப என்னோட தலைமுறையில நான் என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்க வேண்டியதா போச்சு. காதலிக்கும் போது பலமுறை கண்கள் பார்க்க வேண்டாமா? பயந்து பயந்து திக்கி திணறி பேச வேண்டாமா? அவளுக்கென சில கவிதைகள் கிறுக்க வேண்டாமா? அவளையே நினைத்து அப்படியே பல நாள் கிடக்க வேண்டாமா? இதையெல்லாம் நான் செய்தால் என்னை முந்தைய தலைமுறைக்காரன் என்கிறார்கள். இப்படியே இருந்தால் நீ எல்லாம் கமிட்டாக மாட்ட என்கிறார்கள். சில சமயம் எனக்கே என் மீது சந்தேகம் வருவதுண்டு. உண்மையில் நான் முந்தைய தலைமுறைக்காரனா? இல்லை என்றால் இந்நேரம் அவர்கள் சொன்னது போல் கமிட்டாகி இருப்பேனே. இப்போ இது ஒரு சமகாலத்தில் நண்பர்களுக்குள்ள, அவங்க வகுப்புக்குள்ள அவங்க பேசிக்கிற ஒரு விஷயம், ஒரு கவிஞனுடைய உள்ளத்திலிருந்து எப்படி உருவாகி வருது கவிதையா அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது.